அப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் வந்து உங்களை பல வகையில் சோதித்து பார்ப்பேன். எல்லாருக்கும் ஒரே டெஸ்ட் வைக்க மாட்டேன். ஒவ்வொருத்தனுக்கும் ஒருத்தனுக்கு பிள்ளையை கொடுத்து சோதிப்பேன், ஒருத்தனுக்கு பிள்ளை இல்லாமல் சோதிப்பேன், ஒருத்தனுக்கு மனைவியை கொடுத்து சோதிப்பேன், ஒருத்தனுக்கு மனைவி இல்லாமல் சோதிப்பேன், நல்ல மனைவியை கொடுத்து சோதிப்பேன், கெட்ட மனைவியை கொடுத்து சோதிப்பேன். எல்லாம் உங்களுக்கு ஏற்படுற அனைத்துமே நீங்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அதை பார்க்குறது தான். இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அப்போ எதுக்கு மகளிர் நீதிமன்றங்கள், குடும்ப நீதிமன்றங்கள், சிவில் கோர்ட்டு, கிரைம் கோர்ட்டு எல்லாத்தையும் அல்லா நம்ம கொடுத்துருக்குறான் அப்படின்னு அமைதியாகவே இருந்துட வேண்டியதானே? ஒரு திருடு போயிடுச்சுன்னா அல்லா நம்மளை திருத்திருக்கான்னு இப்படியே இருந்துட்டா, இப்போ நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட எல்லா மதத்தரும் சொல்கிறது தான், எல்லாமே சிவன் செயல், எல்லாமே நம்ம கையிலையா இருக்குது அப்படிங்கிற மனநிலை போயிட்டா எதுக்கு நம்ம வக்கீல் படிக்கணும், எதுக்கு நம்ம டாக்டர் படிக்கணும், எதுக்கு இத்தனை வழக்காடு மன்றங்கள்? எல்லாம் நம்ம கையில் இல்லைப்பா, அல்லா கையில் இருக்குன்னா முடிஞ்சிச்சே. ஒருத்தன் இதன் மூலமாகவே சோம்பேறி ஆயிடலாம், இதன் மூலமாகவே எதுக்கு நம்ம இப்படினாலும் அல்லா கொடுக்குறது தானே அப்படின்னே போயிடுச்சுன்னா அப்போ போராட்ட குணமே இல்லாமல் போயிடும், முயற்சி செய்கிற எண்ணமே வராமல் போயிருமே. அப்படி வராமல் போயிருங்க. எப்போ சரியாக வரும்னு கேட்டால், நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ்லாம் போதிச்சா தான் அப்படி வரும். சரி, இஸ்லாம் அப்படி போதிக்கலை. நீ வந்து உன்னை சோதனைக்கு படைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு உன் கண் முன்ன தீமையை கண்டா ஏற்று நெல்லு, கையை கொண்டு எடுத்து நெல்லு, முடியாட்டி வாயினால தடுத்துரு, இதெல்லாம் சொல்றாங்க. ஆமா, போராட சொல்லுது. போராட சொல்லுதுல, அதிகார வர்க்கத்தை நோக்கி போராட சொல்லுதா? நபிகள் நாயகமா ஒரு போராளி எத்தனை போராட, மன்னர்களுக்கு எதிராக போராட, மன்னருக்கு எதிராக அநியாயத்தை சேர்வதுதான் மிகச்சிறந்த அறப்போருங்கிறாங்க ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம். அப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே அதை செய்யாதன்னு இஸ்லாம் சொன்னா தான் நீங்கள் சொல்றது அந்த கேள்வி நிற்கும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அநியாயம் செஞ்சா எதிர்த்து கேளு, அரசனாக இருந்தாலும் தட்டி கேளு, பயப்படாத, உன்னுடைய சொத்தை ஒருத்தன் கைப்பற்ற வந்தான்னு சொன்னா புடுங்க விட்டுறாத, எதிர்த்து நின்று போராடு. உன்னுடைய வெறும் ஆன்மீக விஷயங்களுக்காக மட்டும் போராட சொல்லியிருக்கா இல்லை எல்லா விஷயங்களுக்கும் மாட்டேன்? ஏதாவது உன்னுடைய பணம் அவன் வந்து ஓரிரையில இருந்து மாற்றமா இருக்கான், அவனை எதிர்த்து போராடுன்னு மட்டும் சொல்லி, ஏன்னா அதை நான் பார்த்துருக்கேன். முழுக்க வந்து அவன் வந்து ஓரிரைக்கு எதிராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போராட வைக்குது. பைபிள்லையும் அது இருக்கு, குரான்லையும் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும் போராட சொல்லுதா, இல்லை அதை தாண்டி ஒரு சமூக நீதிக்காக, மக்கள் பிரச்சனைக்காக போராட சொல்லுதா? அதாவது அந்த அந்த பிற மத கொள்கைகள் இருக்கிறாங்கிறதுக்கு போராட சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க சண்டைக்கு வந்தால் தான் போராட சொல்லுது.